வணக்கம் நண்பர்களே, நான் பாண்டி ரவிபாலா. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு கம்ப்ளைண்ட்டை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வாகனங்களில் வண்டியில் வரக்கூடிய ஒயரிங்கை வந்து எலி கட் பண்ணும், எலி வந்து கடிச்சிடும். இப்போ அது மூலிமா நமக்கு வந்து ஒர்க்கு வரும். இப்போ ஒரு புதுவிதமாக நமக்கு வந்து ஒர்க் வந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் பங்கில் போயிட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணுறது. இந்த பெட்ரோல் பங்கில் அனைத்து வாகனமே, அதாவது ஸ்கூட்டர் மட்டும் இல்லை, வாகனங்கள் அனைத்துமே, மோட்டார் சைக்கிள் ஆகட்டும், ஸ்கூட்டர் ஆகட்டும், எதுக்குமே வந்து பெட்ரோல் பங்கில் ஆயில் மாற்றக்குள்ள பார்த்திங்கன்னா அதோட அளவுகள் வந்து அவங்களுக்கு தெரியாது. அதுபோல் வந்து நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆயிலை வந்து சரியான முறையில் ட்ரை பண்ணுறதில்ல. இப்போ அதை ட்ரை பண்ணாமல் அந்த பெட்ரோல் பங்கில் ஆயில் மாற்றுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் வந்து ஒர்க்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த டியோவில் பெட்ரோல் பங்கில் போய்ட்டு ஆயில் மாற்றுறதுனால பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஜினில் இருக்கக்கூடிய ஆயில் சீல் பிச்சுக்கிட்டு இந்த காயில் எல்லாமே வந்து ஸ்பிட் ஆகி இது வந்து மாற்றுற அளவுக்கு ஆகிடுச்சு. இப்போ ஷார்ட் ஆகிடுது. இப்போ இந்த காயிலோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 4000 பக்கம். அதுபோல் இதனால் என்ன ஆகுனா, ஒரு ஈசியூன்னு ஒன்று இருக்குது, அதுவும் வந்து அடிப்படும். இப்போ இந்த ஈசியூ வந்து அடிப்பட்டதுனால நமக்கு இப்போ இந்த வண்டிக்கு வந்து ஒரு 10,000 அளவுக்கு செலவாயிருக்கு. அதனால் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெக்கானிக்கை பொறுத்தவரை நமக்கு வேலை வந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. அதாவது பெட்ரோல் பங்கில் ஆயிலை மாற்றி இந்த மாதிரி செலவுகள் அதிகமாக கூட்டிக்காதீங்க அப்படின்றது வாகன ஓட்டிகளோட நம்ம அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு மெக்கானிக் நண்பர் வரக்கூடிய அந்த வாகன ஓட்டி உங்களுடைய கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ தகவலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.